வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். நாம் இந்த செஷனில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் நம்பர் 7க்கான ஆன்சர் கீ டிஸ்கஷன் தாங்க. அதுவும் ஜிஎஸ்க்கானது. இந்த ஜிஎஸ்ஸையும் நம்ம 3ஆக பிரிச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு 25 கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ அது ஒரு வீடியோவாகவும், அடுத்து ஜிஎஸ் தனியாக ஒரு வீடியோவாகவும், அண்ட் ஆப்டிடியூட் தனியாக நம்ம பிரித்து நம்ம சால்வ் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பாருங்கள். அக்கார்டிங் டு த ரிசர்ச் ஸ்டடி பப்ளிஷ்ட் இன் த ஜேர்னல் Environmental Science and Technology, rainwater has no longer potable as it is contaminated by the forever chemicals. Find out the forever chemical from the following. ஒன்றும் ஒரு அறிக்கையின்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சுற்றுச்சூழல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படிங்கக்கூடிய இதழில் வெளியிடப்பட்ட ஆராய்ச்சி கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மழைநீர் வந்து இதுக்கு மேலே குடிப்பதற்கு ஏற்றதாக இருக்காது, சரி, நம்மளுடைய பயன்பாட்டுக்கு ஏற்றதாக இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னு அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எப்பொழுதும் மாசுபடுத்தும் ரசாயனங்கள், ஃபார்எவர் கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து கலந்துருச்சுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது கீழே என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா, ஃபார்எவர் கெமிக்கல்ஸ்னால் என்னதுங்க, இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எதெல்லாம் ஃபார்எவர் கெமிக்கல்ஸ், எப்பொழுதும் மாசுபடுத்தும் ரசாயனங்கள் என்ன, வேதிப்பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏங்க. ஃபார்எவர் கெமிக்கல்ஸ் அப்படிங்கும்போது பாலிஃப்ளூரோ அல்கைல் சப்ஸ்டன்சஸ், பாலிஃப்ளூரோ அல்கைல் பொருட்களை தான் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாலிஃப்ளூரோ அல்கைல் சப்ஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எ மேன்மேட் கெமிக்கல், மனிதனால் உருவாக்கப்பட்ட ரசாயன பொருட்கள். இந்த ரசாயன பொருட்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான்ஸ்டிக். நம்ம வீடுகளில் சமையல் பாத்திரங்கள்லாம் பயன்படுத்துவோம். அதில் வந்து நான்ஸ்டிக் பொருட்கள், அந்த கருப்பு கலரில் ஒரு கோட் இருக்கும் இல்லையா பாத்திரங்கள் மேலே, ஸோ அதுதான் இது. ஸோ அந்த நான்ஸ்டிக் தவா, பேன், இதில் எல்லாத்துலேயுமே இதை நம்ம பயன்படுத்துறது உண்டு. அதுக்கு அடுத்து காஸ்மெட்டிக்ஸ், இங்கே இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அழகு சாதன பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்து ஃபேப்ரிக்ஸ், இங்கே இருக்கக்கூடிய துணிகள், நான்ஸ்ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இங்கே இருக்கக்கூடிய கரைபடியாத துணிகள்லேயும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்எவர் கெமிக்கல்ஸில் நம்ம பயன்படுத்துறது உண்டு. ஃபார்எவர் கெமிக்கல்ஸ் இந்த இடத்துல எது அப்படின்னா பாலிஃப்ளோரோ அல்கைல் சப்ஸ்டன்சஸ். இதற்கு இன்னொரு பேர் தான் என்னது அப்படின்னா ஃபார்எவர் கெமிக்கல்ஸ். மொட்டையாகவே உங்களுக்கு ஃபார்எவர் கெமிக்கல்ஸ்னால் என்னது அப்படின்னு கேட்டாலுமே பாலிஃப்ளோரோ அல்கைல் சப்ஸ்டன்சஸ். ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட்டு இது ஒரு எங்கே பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நான்ஸ்டிக் குக்வேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒட்டாத நான்ஸ்டிக் சமையல் பாத்திரங்களில் பயன்படுத்துவோம். காஸ்மெட்டிக்ஸ் அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவோம். ஃபேப்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய துணிகளில் நம்ம துணிகளினுடைய தயாரிப்பில் நம்ம இதெல்லாம் பயன்படுத்துவோம், ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, which is the India's first homemade அல்லது ஹோம் பில்ட் ஏர்க்ராஃப்ட் கேரியர். இந்தியாவில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி கப்பல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஐஎன்எஸ் விக்ராந்த். ஐஎன்எஸ் விக்ராந்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2022 நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொச்சின் இருக்கக்கூடிய, கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சினில் பில்ட் பண்ணி அதை நாட்டுக்கு பிஎம்ஆல் அர்ப்பணிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் விமானம் தாங்கும் கப்பலுங்க. அதிகப்படியான விமானங்களில் நீங்கள் கடல் படையின் போரின் போது இதை நம்ம எடுத்துக்கிட்டு போகலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஆப்ஷனில் இங்கே இருக்கக்கூடிய ஐஎன்எஸ் தல்வார் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்களே, ஐஎன்எஸ் தல்வாரும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விமானம் தாங்கும் கப்பல் தான். இந்த ஐஎன்எஸ் தல்வாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரஷ்யாவில் வந்து கட்டமைக்கப்பட்டது, சரிங்களா. ரஷ்யாவில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உருவாக்கப்பட்டது அல்லது தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம், ரைட். ஓகேவா, இந்த டிஃப்ரென்ஸ் புரியுதா. ஐஎன்எஸ் விக்ராந்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே கொச்சின்லேயே பில்ட் பண்ணாங்க. பட் தல்வாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவில் பில்ட் பண்ணது. ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, the recently revelation of the study conducted by Oxford Economics marked several Indian cities in the top 10 category of fastest growing city in the world.
இன் இந்தியா த 6th ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் சிட்டிஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஆக்ஸ்ஃபோர்டு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்ட நகரங்களை பிக் பண்ணுறாங்க. சரிங்களா, எந்த நகரங்கள் எல்லாம் வேகமாக வளர்ந்து வருது பொருளாதார ரீதியாக அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலையும் இந்த ரிப்போர்ட் உலகளாவிய லெவலில் எடுத்திருக்காங்க. இந்தியாவிலையும் இதை எடுக்கும் போது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து நிறைய நகரங்கள் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்க. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இன் இந்தியா த 6th ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் சிட்டிஸ், 6வது இடத்தை பிடித்துள்ள நகரம் இது. மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரங்களில் 6வது இடத்தை பிடித்துள்ள நகரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6வது இடத்துல எந்த நகரம் இருக்குன்னா திருப்பூர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஏன் திருப்பூர் இருக்குது நமக்கே தெரியும். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் கார்மெண்ட்ஸ், சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய பின்னலாடை தொழில் வந்து ரொம்ப அதிகம். சரிங்களா, கரெக்டாக கார்மெண்ட்ஸ் வந்து நிறைய அதிகம். வெளிநாடுகளுக்கு அதிக லெவலில் கார்மெண்ட்ஸ் வந்து எங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்மளுடைய திருப்பூர் ரீஜனில் தான் ஏற்றுமதி ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இது 6வது இடத்துல இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய டாப் 10 சிட்டிஸ், தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 நகரங்கள், சரிங்களா, டாப் 10 சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நகரங்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் திருச்சிராப்பள்ளி, சென்னை இவங்க 2 பேரும் உள்ளே வராங்க. திருச்சி அண்டு சென்னை உள்ளே வர்றது நம்மளால் பார்க்க முடியும். இந்தியாவில் மிக வேகமாக இவங்க சொல்கிற மாதிரி மிக வேகமாக பொருளாதார ரீதியாக வளர்ந்து வரக்கூடிய நகரம் எது அப்படின்னா சூரத் நகரம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரமாக நம்ம பார்க்குறோம். இந்த ரிப்போர்ட்டின் படி 6வது இடத்துல யார் இருக்காங்கன்னா திருப்பூர் இருக்காங்க. டாப் 10ல் தமிழ்நாட்டிலேருந்து டாப் 10ல் திருச்சி, சென்னை, திருப்பூர் இவங்க எல்லாமே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். மிக வேகமாக வளர்ந்து வரும் நகரம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரத். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷ்னல் ஃபாசில் வுட் பார்க் இன் தமிழ்நாடு இஸ் லொக்கேட்டட் இன், தமிழ்நாட்டில் தேசிய தொல்லுயிர் படிம மரப்பூங்கா எங்கு அமைந்துள்ளது. ஸோ தொல்லுயிர் படிமம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். உயிருள்ள ஒரு பொருள் வந்து மண்ணில் புதையும் போது அது தொல்லுயிராக மாறப்படுகிறது. ஸோ வுட் பார்க் அப்படின்னு கேட்குறாங்க. மரப்பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ விழுப்புரத்தில் இருக்குதுங்க. விழுப்புரத்தில் தான் இருக்குது. இந்த தேசிய தொல்லுயிர் பூங்காவை பொறுத்த வரைக்கும் மரப்படிவ பூங்காவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 1940 ஆரம்பிக்கிறாங்க. 1940 ஆரம்பிக்கப்படுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஜிஎஸ்ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் இதை வந்து பராமரிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் 1940 அமைக்கப்பட்டது. விழுப்புரத்தில் அமைச்சாங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் வந்து இதை பராமரிக்கிறாங்க. சரிங்களா, இந்த தொல்லுயிர் படிம பூங்காவை வந்து பராமரிக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஜிஎஸ்ஐ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மேபி ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இந்த கேள்விகளை நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரில் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், இன் விச் இயர் வாஸ் தி வேர்ட் கொரோனா வைரஸ் யூஸ்டு இன் த சயின்டிஃபிக் ஜேர்னல் நேச்சர். கரோனா வைரஸ் என்ற சொல் முதலில் நேச்சர் அறிவியல் ஆய்வு இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு. கரோனா வைரஸ் எந்த டைம் எப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 1968 தான் நேச்சர் பத்திரிகையில் அந்த அறிவியல் இதழில் வந்து வெளியிடப்படுது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ், ஆர்என்ஏவை கொண்ட ஒரு வைரஸாக நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு உதாரணமாக நம்ம நிறைய வைரஸ்களை சொல்லலாம். எஸ்ஏ, சாரஸ், கோவிட்-19. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எம்இஆர்எஸ் வைரஸ் எல்லாத்தையுமே சொல்லலாம். அது என்னங்க கொரோனா வைரஸ் அப்படிங்கும்போது இட்ஸ் லுக் லைக் எ க்ரௌன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கிரீடம் போல் தோற்றமளிக்கும். சரிங்களா, கிரீடத்தின் மீது எப்படி ஒரு முள்ளாக இருக்குமோ ஸோ அதே மாதிரி இந்த வைரஸ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி நிறைய கிரீடம் போன்ற அமைப்பை கொண்டதுனால இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா வைரஸ், கொரோனா ஸ்ட்ரக்சரை கொண்டதாக இருக்குது. நிறைய வகையான வைரஸஸ் வந்து இருக்குங்க. ஸோ அதில் இந்த கொரோனா ஷேப்டு வைரஸும்
ஒரு வைரஸ் அப்படின்னு பார்க்குறோம். 1968 முதல்ல இந்த பத்திரிகையில் வெளியிடுறாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு RNA வைரஸ். உதாரணத்துக்கு சாரஸ் வைரஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொரோனா வைரஸ் தான். COVID-19 பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு கொரோனா டைப் வைரஸ் தான். அதுக்கடுத்து மீரஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே ஒரு கொரோனா டைப் வைரஸ் தான். ரைட்டா? ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரோனுடைய வான்வெளி திட்டத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அதுவும் நிலவை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட லூபக்ஸ். சரிங்களா? இந்த திட்டத்தை பற்றி கேட்டிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இஸ்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லூபஸ் திட்டத்தை ISRO is planned its next lunar mission LUPEX or Lunar Pole Survey in collaboration with the Japan Aerospace Exploration Agency JAXA அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தோடு சேர்ந்து ஜப்பானுடைய வான்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான ஜாக்ஸாவோடு இணைஞ்சு இஸ்ரோ வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா the project is planned for the year 2024 to 25. இத்திட்டம் 2024 to 25 ஆண்டில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க? கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இரண்டுமே சரியானது தாங்க. இந்தியா என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 2024-25 இந்த காலகட்டங்களில் ஜாக்ஸா நிறுவனத்தோடு இணைஞ்சு லூபெக்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு விண்வெளி திட்டமான நிலவை ஆராயக்கூடிய விண்வெளி திட்டத்தை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கு இஸ்ரோ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோவர் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தை எதுக்காக லான்ச் பண்ணுறாங்க, இதனோட திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நிலவு இருக்குது அப்படின்னா நிலவினுடைய இந்த பெண் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கே தெரியும் ஷேடட் ஏரியாவாக இருக்குங்க. அதாவது வந்து ஒளிப்படாத பகுதியாக இருக்கும். டார்க் சைடு ஆஃப் தி மூன் அப்படின்னு சொல்லலாம். நிலவினுடைய பின்பகுதி அந்த டார்க் சைடு இருக்கு இல்லையா, அந்த ஒளிப்படாத பகுதிகளை ஆராய்வதற்காக அனுப்பப்படக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பயும் போல் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், நிலவினுடைய இருண்ட பகுதியை ஆராய்ச்சி செய்கிறதுக்காகவும் நிலவில் நீர் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுறதுக்காகவும் அனுப்புகிறாங்க இந்த லூபெக்ஸ். இந்த லூபெக்ஸ் வந்து ஜாக்ஸா ஜப்பான் நிறுவனத்தோடு சேர்ந்து அனுப்பக்கூடியது. அப்போ இந்தியாவுடைய சந்திராயன் இதுக்கு மேலே போகாதா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் சந்திராயன் சீரீஸும் தனியாக அனுப்பிச்சிக்கிட்டே இருப்போம், பட் இந்த லூபெக்ஸ் வந்து நாங்கள் ஜப்பானோட சேர்ந்து செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் விஷயம். ரைட்? ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே கரெக்டுங்க, இரண்டும் சரி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் சரி. ஸோ ஆப்ஷன் டி ஆல் ஆர் கரெக்ட். சரியா? அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அதுக்கடுத்து வேர் வில் பி தி ஃபர்ஸ்ட் ஹனி பீ பார்க் ஆஃப் தமிழ்நாடு டு பி எஸ்டாப்ளிஷ்? தமிழகத்தின் முதல் தேனி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் அமைக்கப்பட உள்ளதுங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா ஜவ்வாது மலைத்தொடரில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலைத்தொடரில் அல்லது ஜவ்வாது மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாகிரபியில் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஜவ்வாது மலைத்தொடரில் இருக்கக்கூடிய அத்திப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை கிராமத்தில் தான் இந்த தேனி பூங்கா அமையப்பட உள்ளதுங்க. இந்த அத்திப்பட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு சின்ன ஒரு மலை கிராமமாக இருக்குது. ஸோ இந்த மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு
அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா who has been appointed as the chairman of National Green Tribunal, தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்டிஸ் பிரகாஷ் ஸ்ரீவத்சவ், சரிங்களா? நீதிபதி பிரகாஷ் ஸ்ரீவத்சவ் அப்படிங்கிறவர் தான் என்னவா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தேசிய பசுமை தீர்ப்பாயத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பார் சமீப காலகட்டங்களில். ஸோ இந்த பசுமை தீர்ப்பாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை பொறுத்த வரைக்கும் 2010 அமைக்கப்பட்டது. எதன் மூலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் ஆக்ட் 2010 வந்து பார்த்திங்க அப்படின்னா தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010 கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி அமைக்கப்பட்டது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பார்ட் 14A வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிபுனல்ஸ் தீர்ப்பாயங்களை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். இதையும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ட்ரிபுனல்ஸ் தீர்ப்பாயங்களை பற்றி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. பார்ட் 14A அதை பற்றி குறிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான டைம் வந்து கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடான கேள்விகளில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த பசுமை தீர்ப்பாயத்தை பொறுத்த வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட், இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான மத்திய அமைச்சகம், சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இதனுடைய கட்டுப்பாட்டில் தான் யார் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நேஷ்னல் க்ரீன் ட்ரிபுனல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தேசிய பசுமை தீர்ப்பாயம் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து எத்தனால் பிளான்டு பிளான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எத்தனால் கலப்பு திட்டம். எத்தனால் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும். எத்தில் ஆல்கஹால் நம்ம கெமிஸ்ட்ரியில் படித்தப்போ கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த எத்தனால் பிளான்டு பிளான் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் இங்கே இருக்கக்கூடிய எத்தில் ஆல்கஹால், சரிங்களா? இந்த எத்தனாலுடன் எதை சேர்ப்பது அப்படின்னா பெட்ரோலை சேர்ப்பது. பெட்ரோல் 100% இருக்குன்னா அதில் கொஞ்சம் எத்தனாலை சேர்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாசுபாடுதலை குறைத்தல், சரிங்களா? அப்படிங்கக்கூடிய நோக்கத்துக்காக இது கொண்டு வரப்பட்டது. எத்தனால் பிளான்டு பிளான் 2025 அதை பொறுத்த வரைக்கும் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் நாங்கள் பார்ப்போம். 20% எத்தனால் பிளான்டு பெட்ரோல் டார்கெட் டு பி அச்சீவ்ட் பை 2025. 2025 ஆண்டுக்குள் 20% எத்தனால் கலப்பு பெட்ரோல் இலக்கை அடைய வேண்டும். ஸோ அதுக்கடுத்து லான்ச் இன் ஜனவரி 2003. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 2003 தொடங்கப்பட்டது. ஸோ அதுக்கடுத்து இதுக்கான மினிஸ்ட்ரி என்ன, இதற்கான அமைச்சகம் என்ன, பெட்ரோல் அண்ட் நேச்சுரல் கேஸஸ், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தாங்க. ஆப்ஷன் சி, சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய அனைத்தும் சரி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சிங்க. ஸோ இதை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எத்தனால் பிளெண்டிங் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எத்தனால் கலப்பு திட்டம் அல்லது கலப்பு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா இதில் 2003 ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது 5% கலப்பை ஃபஸ்ட்டு 5% பெட்ரோலை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கலப்பை எத்தனால் எடுத்து பெட்ரோலோட கலக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்கடுத்து 2022 10% கலப்பை நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிறத பண்ணாங்க. அண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2030 20% அப்படிங்கிற ஒரு விஷயத்த முதல்ல 2003 இந்த விஷயத்த பண்ணாங்க. பட் 2021 என்ன செஞ்சாங்கன்னா இதை சேஞ்ச் பண்ணாங்க. எப்படி சேஞ்ச் பண்ணாங்கன்னா 2021 2025 20% நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற 20% கலப்பை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய டார்கெட் என்னென்னா 20% கலப்புங்க. ஓகேவா? ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க.
2003 கொண்டு வந்தாங்க. 2025 இன்றைக்கி 2025க்குள்ளே 20% அடையணும் அப்படிங்கிற டார்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்ட்ரி கீழே இவங்க வருவாங்க. சரியா? ஸோ அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 2003 கொண்டு வரும்போது 5% தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. பின்னாடி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 2022க்குள்ளே 10%, 2030க்குள்ளே 20%ன்னு 2021 சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க. இந்த திட்டத்தில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2025க்குள்ளேயே நம்ம 20% பெட்ரோலை கொண்டு வரணுங்க, பிளெண்டட் பெட்ரோலை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. சரியா? கலப்பு எரிபொருளை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். சரியா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்பன் நியூட்ரல் ப்ராஜெக்ட், கார்பன் சமநிலை திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை will be started a program called carbon neutral delta districts. The entire region will begin carbon neutralization by 2041 as soon அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கார்பன் சமநிலை டெல்டா மாவட்டங்கள் என்ற திட்டம் தொடங்கப்பட உள்ளது. ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இப்பகுதி முழுவதும் 2041ஆம் ஆண்டுக்குள் கார்பன் சமநிலை அடைகிற வகையில் இத்திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய கார்பன் நியூட்ரலைசேஷன் பை 2004 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2041 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? 2041க்குள்ளே இது வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுக்கப்படக்கூடிய இரண்டுமே சரியானது ஆப்ஷன் டி. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து கார்பன் நியூட்ரல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய ஸோ மனிதனுடைய நிறைய செயல்களால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கார்பன் வந்து எவால்வ் ஆகுதுங்க. வாகனங்களாக இருக்கட்டும், தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், இல்லை விவசாய முறைகளாக இருக்கட்டும், ஒரு பொருளை எரிக்கிறது மூலமாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற பொருட்கள் வந்து வளிமண்டலத்தில் கலக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி வரக்கூடிய கார்பன் எமிஷனை மக்களுடைய சில ஆக்டிவிட்டீஸ்னால நம்மளால் குறைக்க முடியும். சரிங்களா? நம்மளுடைய நிறைய ஆக்டிவிட்டீஸ்னால நம்மளால் குறைக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்படி குறைக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி குறைக்கணும். எவ்வளோ நம்ம எவால்வ் பண்ணுறோங்களோ அதை நம்ம ஈக்குவலாக குறைக்கணும். சரிங்களா? எமிஷன் ஈக்குவல் டு நம்மளுடைய நம்ம எவ்வளோ கார்பன் உமிழ்வு இருக்கோ அதுக்கு ஈக்குவலான நம்ம என்ன செய்யணும்னா அப்சார்ப்ஷன் எடுக்கணும். நம்மளுடைய நடவடிக்கைகள் மூலம் இதை வந்து ஈர்க்கவும் செய்யணும். எப்படின்னா, மரம் வளர்ப்பது, நிறைய மரங்கள் வளர்ப்பது, ஏரி குளங்களை சுத்தமாக வச்சுருக்கிறது மூலமாக, நீர்நிலைகளை பராமரிக்கிறது மூலமாக நம்ம இந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சோம் அப்படின்னா கார்பன் நியூட்ரல் அப்படிங்கக்கூடியது கிடைக்கும். ஸோ என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஒரு நிலைமையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே கொண்டு வரணும். சரிங்களா? இங்கே இருக்கக்கூடிய தஞ்சாவூர், இங்கே இருக்கக்கூடிய காவிரி டெல்டா பகுதிகளில் இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு திட்ட வரைவாக வச்சு இதை கொண்டு வராங்க. ரைட்டாக?